அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம் உடல் இயங்குவதற்கு தேவையான பல்வேறு சத்துக்களில் மிக முக்கியமான ஒரு சத்து இரும்பு சத்து. இந்த இரும்பு சத்து குறைந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, இந்த இரும்பு சத்து எந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டால் குறையும், இந்த இரும்பு சத்து கிடைக்கக்கூடிய தரக்கூடிய உணவுகள் என்ன, அதற்குரிய அளவுகள் என்ன, இந்த இரும்பு சத்து நம்ம உடலுக்கு என்ன மாதிரியான வேலைகள் பணிகள் செய்து நன்மைகள் என்ன. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இரும்பு சத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் நல்லா சிறப்பாக இயங்கணும், எந்தவித பிரச்சனை இல்லாமல் செயல்படணும் அப்படின்னா அந்த உறுப்புக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடிய வேலை செய்வது இரத்த சிவப்பணுக்கள். அந்த இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்வதற்கான முக்கியமான சத்து இந்த இரும்பு சத்து தான். இரும்பு சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சுன்னா உடல் உறுப்புகள் இயங்குவதற்கு தேவையான ஆக்சிஜனை இரத்த சிவப்பணுக்கள் எடுத்துகிட்டு போவாது. இதனால் உடல் உறுப்பு இயங்காது. உடலில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் படிப்படியாக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் இரத்த சிவப்பணுக்கள் குறைந்து உடல் செயல்படாமல் முடங்கி போகும். இந்த இரும்பு சத்தினுடைய அவசியம், முக்கியமான தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயமாக, இரும்பு சத்து மிக முக்கியமான பணியாக நுரையீரலில் இருந்து ஆக்சிஜன் பெற்று உடல் முழுதும் உள்ள திசுக்களுக்கு கடத்துவதாகும். இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் உருவாக்குவதற்கு இரும்புச்சத்து அடிப்படையாக தேவைப்படுகிறது. இரண்டாவது நன்மையாக, ஆற்றலை உற்பத்தி செய்யும். உடல் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை உருவாக்குவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்குது. எப்படின்னா, இரும்புச்சத்து குறையும் போது திசுக்களுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் போகும். அதனால் உடல் விரைவாக சோர்வடைஞ்சிடும். நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இரும்புச்சத்து நிறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மூணாவது நன்மையாக, இரத்த சிவப்பணுக்கள் திசுக்களுக்கு ஆக்சிஜன் எடுத்து போகுது. அந்த ஆக்சிஜனை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான புரதமான மயோகுளோபின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மயோகுளோபினை உருவாக்குவதற்கு இரும்பு சத்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அப்போ இரும்பு சத்து இருந்தால் தான் தசைகள் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு தேவையான ஆக்சிஜனை சேர்த்து வைக்கக்கூடிய புரதத்தை அது உருவாக்கும். நான்காவது நன்மையாக, படிக்கின்ற பிள்ளைகள், வேலை செய்யக்கூடிய நபர்கள் இரும்பு சத்து ரொம்ப அவசியம். எப்படின்னா, குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கும் பெரியவர்களுடைய ஞாபக சக்திக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கவனிக்கும் திறனை அதிகரிக்கும் இரும்பு சத்து இன்றியமையாதது. இது நரம்பு மண்டலத்தை சீராக செயல்படுவதற்கு உதவியாக இருக்குது. என் குழந்தை சரியாக படிக்கலை, சரியாக கவனம் செலுத்தலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அளவு இரும்பு சத்து இருக்கா அப்படின்னு யோசிங்க. இரும்பு சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க சாப்பாட்டை தவிர வேறு என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு வீடியோவோட முடிவில் தெரிஞ்சுக்கலாம். இரும்பு சத்தினுடைய முக்கியமான ஐந்தாவது நன்மை என்னென்னா, உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு செல்கள் வலிமையாக இருக்க இந்த இரும்பு சத்து தேவை. இது தொற்று நோயிலிருந்து உடலை பாதுகாக்க உதவுகிறது. இரும்பு சத்து அதனுடைய முக்கியமான வேலைகள், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இரும்பு சத்து குறைஞ்சி இருக்குது. இதனால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? முதல் விஷயம், இரத்த சோகை அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். இரத்த சோகை அப்படின்னாலே அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு இது அதிகமாக ஏற்படும். காரணம், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் காரணத்தால். மேலும் இரத்த சோகை என்பது சில குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த இரத்த சோகை வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னா, இரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். உடல் உறுப்புகளுக்கு செல்ல வேண்டிய ஆக்சிஜன் அளவு குறையும். உடல் உறுப்புக்கு, அது இருக்கக்கூடிய திசுக்களுக்கு ஆக்சிஜன் குறைவாக போச்சு அப்படின்னா உடலுடைய செயல்பாடு குறைஞ்சிரும். இதனால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கு முதல் ஆரம்பமாக சொல்கிறாங்க. இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு இரும்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா உடல் எப்பவுமே சோர்வாக தான் இருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ஆக்டிவாகவே இருக்க மாட்டீங்க. சின்னதாக ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒன்றும் இல்லை, உட்காந்து ஏஞ்சாலே பெருமூச்சு விடுவீங்க, உடல் தளர்ந்து போயிடும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உடலில் இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பலுவான வேலையாக இருந்தாலும் சரி, 8 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் உடல் உழைப்பு உடைய வேலைகள் செய்தாலும் சரி டயர்டாக மாட்டீங்க. மூணாவது ஒரு பிரச்சனையாக, இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது முகம், நகம், கண்கள் இதில் இருக்கக்கூடிய நிறம் இயல்பாக வெளிர் சிவப்பு நிறத்தில் இருக்கும், அதாவது பிங்க் நிறத்தில் இருக்கும். இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும்போது வெளிர் நிறத்தில் இருக்கும், வெளியேர்னு இருக்கும். இதுதான் முதல் அறிகுறி, இதுதான் முதல் பிரச்சனையும் கூட. இதை வச்சு உங்களுக்கு இரும்பு சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நான்காவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, உடல் முழுவதும் ஆக்சிஜனை அனுப்ப இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடிக்கும். எதனால் அப்படின்னா, இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதால ஒரே இதுக்கு அதிகமாக அனுப்ப வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால் இரும்பு சத்து அதிகரிக்கணும், இதயம் இயல்பாக துடிக்க நீங்கள் வழிவாக செய்யணும். வேகமாக துடிச்சிச்சு அப்படின்னு இதயத்தினுடைய ஆயுள் படிப்படியாக குறைஞ்சிரும்.
5வது பிரச்சனையாக மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறையும். இதனால் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் அடிக்கடி தலைவலி, ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக எடுக்க முடியாது. ஆஃபீஸில் சொல்கிற வேலையை நம்ம மறந்துடும். படிக்கிற பிள்ளைங்க கவனம் செலுத்த முடியாது, கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போயிடும். அதனால் இரும்புச்சத்து ரொம்பவும் அவசியம். 6வது பிரச்சனை தலைமுடி பலவிழந்து காணப்படும். அதிகமான தலைமுடி உதிர்தல், நகங்கள் மெலிந்து போதல், நகங்கள் உடைதல், ஸ்பூன் போன்ற ஒரு வடிவில் நகங்கள் மாறும். இதெல்லாம் இரும்புச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக பிரச்சனைகளாக சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க என்னென்ன சாப்பிடும் தெரியுமா? அது மண் அதிகமாக சாப்பிட்லாமா, காய்கறி அதிகமாக சாப்பிட்லாமா, சாம்பல் அதிகமாக சாப்பிட்லாமா, ஐஸ் கட்டி அதிகமாக சாப்பிட்லாமா அப்படின்னு விசித்திரமான ஒரு தூண்டுதல் அதுங்களுக்கு ஏற்படுமா. எந்த குழந்தைங்கள்லாம் இது போல விஷயங்களை சாப்பிடணும் அல்லது சாப்பிட்டுருக்கோ அப்படின்னு ஒரு விஷயம் செய்யுதுன்னா அதுங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தரணும். அது வீடியோவோட அடுத்த கட்டத்தில் தெரிஞ்சுக்கலாம். இரும்புச்சத்து குறைவாக இருக்கும்போது கை கால் எப்போதும் சில்லிட்டு போயிருக்கும். அதாவது உடல் வெப்பத்தால் சில்லிட்டு போயிருக்கும். மேலும் நாக்கு வீக்கமாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், அசாதாரண மென்மை காணப்படும். இது போல் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடால் ஏற்படுது. இரும்புச்சத்தால் என்னென்ன நன்மைகள், அதனுடைய வேலைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இரும்புச்சத்து குறைஞ்சிச்சுன்னா என்னென்ன பாதிப்புகள், பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இரும்புச்சத்து எங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான உணவுல எவ்வளோ அளவு இரும்புச்சத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இரும்புச்சத்து குறைஞ்சிச்சுன்னா நம்ம டாக்டர்களும் சரி நம்மளுடைய சொசைட்டிலும் சரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க, இரும்புச்சத்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரிச்சம்பழத்தில் இரும்புச்சத்து இருக்குது, ஆனால் அதை காட்டிலும் அளவுக்கு அதிகமாக இரும்புச்சத்து உள்ள உணவுகளை நான் சொல்கிறேன். ரொம்ப மலிவான விலையில் இருக்கும், ரொம்ப எளிமையான இடத்துல இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தலாம். உணவு வகையில் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மலிவான ஒரு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகளை சொல்லலாம். கீரை வகைகளிலே அதிகமான இரும்புச்சத்து கொண்ட ஒரே கீரை வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் தக்காளி கீரை தான். 100 கிராம் மண் தக்காளி கீரையில் 20 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது. இந்த ஒரு கீரை தான் இரும்புச்சத்து கிடைக்கக்கூடிய பல்வேறு உணவுகளில் இருக்கக்கூடிய அளவை விட ரொம்ப அதிகமாக இரும்புச்சத்து கொண்டுள்ள ஒரு உணவு. மண்தக்காளி கீரையை வாரத்துக்கு 2 முறை குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 20 மில்லிகிராம் இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கீரை வகையில் அதிகமான இரும்புச்சத்து கொண்ட ஒரு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. இதில் 7 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது. இந்த இரும்புச்சத்து மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் வைட்டமின் சிஎம் நிறைந்திருப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்து 2 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அகத்திக்கீரை இதில் 3.9 மில்லிகிராம் இரும்புச்சத்து நிறைந்திருக்கு. அடுத்து அசைவ உணவுகளை எதெல்லாம் இரும்புச்சத்து நிறைந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய அளவுகளையும் தெரிஞ்சுக்குவோம். ஆட்டு ஈரலில் 9 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது. ஆட்டு கறியில் 2.5 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது. மீன் மற்றும் கடல் உணவுகளை சுமார் 1 முதல் 2 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது. அசைவம் சாப்பிட்றவங்க இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மூலமாகவும் உங்களுக்கு இரும்புச்சத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு நிறைவாக இருக்குது. பருப்பு வகைகளில் எதில் அதிகமான இரும்புச்சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடமாக சோயாபீன்ஸ் சொல்கிறாங்க. சுமார் 15 மில்லிகிராம் இரும்புச்சத்து பருப்பு வகையில் இதுதான் முதல் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல கம்பு சுமார் 8 மில்லிகிராம் இரும்புச்சத்து இதில் நிறைந்திருக்கு. 3வது இடத்துல சுண்டல் 6 மில்லிகிராம் இரும்புச்சத்து நிறைந்திருக்கு. 4வது இடத்துல கேழ்வரகு ராகி 3.9 மில்லிகிராம் இரும்புச்சத்து நிறைந்திருக்கு. அடுத்து உலர்பழங்கள் விதைகள் இதில் எது ரொம்ப அதிகமாக இரும்புச்சத்து கொண்டுள்ளது, எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உலர்பழங்கள் மற்றும் விதைகளிலே அதிகமான இரும்புச்சத்து கொண்ட முதலிடத்தில் இருக்கக்கூடிய விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு விதையை சொல்லலாம். இதில் 14 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பெண்களுக்கும் எள்ளுருண்டையே தருவாங்க கிராமப்புறங்களில். இதில் அளவுக்கு அதிகமான இரும்புச்சத்து இருப்பதால் அவங்களுக்கு தேவையான இரும்புச்சத்தும் ஹீமோகுளோபினும் சிவப்பணுக்களும் அவங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதையில் 8.8 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் 2.8 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 சாப்பிட்டா போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக உலர் திராட்சை 1.9 மில்லிகிராம் இரும்புச்சத்து நிறைந்திருக்கு. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, இரும்புச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், அதுவும் மண் தக்காளி கீரை. அடுத்து பருப்பு வகையில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ். விதைகளில் எதுன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு. இது எல்லாமே ரொம்ப எளிமையாக மலிவாக கிடைக்கக்கூடிய உணவுகள் தான். ஆனால் நாம் இதெல்லாம் விட்டுட்டு மார்க்கெட்டிங்கையும் விளம்பரத்தையும் பார்த்துட்டு விலை உயர்ந்த உணவுகளை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவங்க சொன்ன எள்ளு, மண்தக்காளி கீரை, கம்பு போன்ற உணவுகளை சாப்பிட்டு இரும்புச்சத்தை அதிகரிக்க நம்ம பயன்படுத்தணும்.
இரும்புச்சத்து குறைவதற்கு முக்கியமான உணவுகள் என்ன? இந்த உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய இரும்புச்சத்தை கிடைக்க விடாமல் தடுக்குது. முதல் உணவாக டீ காஃபியே சொல்கிறாங்க. நீங்கள் டீ காஃபி சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லைங்க. அதுவும் குறிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 1 ஹவர் டீ காஃபி குடிக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். ஒரு சிலர்லாம் சாப்பிட்ட உடனே டீ சாப்பிடுவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க. இதனால் டீ மற்றும் காஃபியில் இருக்கக்கூடிய டானின் மற்றும் பாலப்பீன் உள்ள சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இரும்பு சத்து நம்ம உடலில் உறிஞ்சுவதே அது தடுக்கும். அதனால் சாப்பிட்ட உடனே டீ காஃபியை சாப்பிடாதீங்க. பசி எடுக்குது அப்படின்னும் டீ காஃபி சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து நீங்கள் சாப்பாடு சாப்பிடுவீங்க. இதனால் நாம் சாப்பிட்ட சாப்பாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து நீங்கள் உடனே சாப்பிட்ட டீயால் நம்ம உடம்புக்கு கிடைக்க விடாமல் அந்த டீயில் இருக்கக்கூடிய டானின் மற்றும் பாலப்பீன் போன்ற சத்துக்கள் தடுத்து நிறுத்திடும். அதனால் குறைஞ்சபட்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி 1 ஹவர் டீ சாப்பிடாதீங்க, காஃபியும் கூட. அதே போல் ஆக்சிலேட் நிறைந்த உணவுகள், அதுவும் குறிப்பாக சாக்லேட்டை அதிகமாக சாப்பிடக்கூடாது. சாக்லேட் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து உடலில் சேர விடாமல் தங்க விடாமல் இது மாற்றிடும் அப்படின்றாங்க. குழந்தைங்க அதிகமாக சாக்லேட் சாப்பிடுவதால் தான் அதுங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குது. பொதுவாக சாக்லேட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மேலும் அதிகமாகவும் சாப்பிடவே கூடாது. அப்போ தான் நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து அது நல்லபடியாக கிடைக்க உதவும். இதுபோல் சில உணவுகள் நமக்கு கிடைக்கக்கூடிய இரும்பு சத்தை கிடைக்க விடாமல் தடுக்குது. இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்தோம் அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா சிந்திச்சு யோசிச்சு செயல்படுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.